ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. لا عدو ولا سفر ولا هم، ومن يتوكل على الله فهو حسبه كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிமாறித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மீதும் நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அப்படியே அடிச்சு விட்டு பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள் மற்றும் அல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாஅத்தும் என்றென்றும் எந்நாளும் எந்நேரம் நின்று நிலவட்டுமாறாக. ஆமீன். சங்கானவர்களே, இன்றைய காலத்தில் மனிதர்கள் எதன் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அன்றைய காலத்தில் பிரயாணம் செல்வதற்காக வேண்டி அவர்கள் பறவைகளை வைத்து முடிவு செய்வார்கள். ஒரு அரசர் பிரயாணம் செல்வதற்காக வேண்டி தன்னிட காவலாளிடத்திலே சொல்லுகிறார், அரண்மனையை விட்டு வெளியே சென்று 2 காகங்களும் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைய காலத்தில் 2 காகமும் ஒன்றாக இருந்தால்தான் அவர்கள் பிரயாணம் செய்வார்கள். உடனே அவர் வெளியே சென்று பார்க்கிறார், 2 காகம் ஒன்றாக இருக்கிறது. உடனே அரசரிடத்திலே வந்து அவர் சொல்லுகின்ற பொழுது உடனே அவர் பிரயாணத்தை செல்வதற்காக வெளிவந்து பார்க்கிறார்கள். அங்கே 1 காகம் தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் சமீப காலத்தில் நாம் 2 விதமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்டது என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர், நண்பர், இவர்களிடத்தில் தான் நாம் பழகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நோய் நம்மளுக்கு வந்துவிடுமே என்று நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சகோதரரிடத்திலும் நண்பரிடத்திலும் பாடம் பெறலாம், படிப்பினை பெறலாம். ஆனால் நோய் வருகிறது என்று நாம் பயந்தோம் என்று சொன்னால் நம் பலகீனத்தை இழந்து விடுகிறோம். அதே போன்றுதான் பார்க்கிறோம், 2 கைகளை காமிச்சு ஏதாச்சும் ஒரு வரல தொடு, இது தொட்டா நல்ல நடக்காத கெட்ட நடக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ உன் கைகளை வைத்தா நீ முடிவு செய்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் நமக்கு காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, சில மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பணத்தை வைத்து அவர்கள் முடிவு செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், பணத்தை தலையா போவா என்று பார்த்து தலையெல்லாம் நல்லது நடக்கும், போன கெட்டது நடக்கும் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், மக்களிடத்திலே நம்பிக்கை எந்த அளவுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், நாம் பார்க்கின்றோம். சஃபர் மாதம் அன்றைய தினம் திருமணம் ஏதாவது நடந்தால் அது கெட்ட சமணம் என்று சொல்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்த நாள் சஃபருடைய மாதம் தான். ஏனென்று சொன்னால், இன்றைய காலத்தில் மக்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், சஃபர் மாதத்திலே திருமணம் நடந்தால் குழந்தை பிறக்காது என்று சொல்கிறார்கள். ஆனால் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வீட்டில் பெண் பிள்ளை பிறந்தால் பரக்கத் என்று சொல்கிறார்கள். அல் பின்து பரக்கா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களே திருமண நாள் வருகிறது. அப்பொழுது வந்து கேட்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்பு மகள் ஃபாத்திமாவை நான் திருமணம் முடித்து கொள்ளவான் கேட்கின்ற பொழுது அவர்கள் அதற்கு அனுமதி தரவில்லை. தன் கூட இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் வருகிறார்கள். அவர்களும் வந்து கேட்கிறார்கள். அவர்களுக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இறுதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நான் என்னுடைய மகள் ஃபாத்திமாவை நிக்காஹ் செய்வதற்கு இது என்னுடைய முடிவல்ல, அல்லாஹ்வுடைய முடிவு என்று சொல்லிவிட்டு அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவியா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை நிக்காஹ் செய்து வைக்கிறார்கள். அது எந்த மாதம் என்று சொன்னால் சஃபருடைய மாதம் தான். ஒரு மனிதன் இன்றைய காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை எதன் மூலமாக தேர்வு செய்கிறான் என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது, உமையத்தவக்கல் அல்லாஹ் வஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள், அதற்கு தீர்ப்பு நான் தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஃபர் மாதம் பீடை இல்லை என்று அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எத்தனையோ மக்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த நேரத்திலே இந்த சஃபர் மாதத்தில் ஒரு காரியத்தை செஞ்சால் அது கெட்ட சாணமாக இருக்கும், கெட்ட முடிவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் அது மட்டும் ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் பெற்ற நாள் இந்த சஃபருடைய மாதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒரு மனிதன் இன்றைய காலத்தில் நாம் செய்த தவறின் காரணத்தாலும் நாம் செய்த ஒரு குற்றத்தின் காரணத்தினாலும் காலங்களை திட்டிக் கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுகிறது, லா தஸபு தஹர் ஃபஇன்னல்லாஹு தஹர், ஆனால் காலத்தை திட்டினால் அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலகட்டத்தில் காலத்தை திட்டாமல் அல்லாஹ் எதை சொன்னானோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.